எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டூ அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேச போறோம். இம்பார்ட்டன்ட். அ என எனக்கு எப்படி ஆரம்பிக்க? சரி எனக்கு வந்து நான் வந்து ஒரு தைராய்டு எனக்கு வந்து இருந்தது. அதோட எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி சிம்ப்டம்ஸ் வந்துச்சு, அத நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அண்ட் நான் இப்ப வந்து அத எப்படி ரிவர்ஸ் பண்ணேன். மெடிக்கலி எதுவும் கிடையாது. பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் அன் அவேர்னஸ் பிகாஸ் எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எப்போ தைராய்டு இருந்ததுன்னா, 12த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு நான் காலேஜ் எப்போ போறேனோ, ஏன்னா நான் ஊர்ல இருந்து அப்பதான் கோயம்புத்தூர் போய் படிக்கிறேன். அங்க நான் கண்ட கழியத சாப்பிடுறேன். எனக்கு வெயிட் கெயின் அப்பதான் நான் வந்து எக்ஸ்ட்ரீமா ஒரு வெயிட்ல இருக்கேன். என்னோட ஹையஸ்ட் வெயிட் நான் 12த் முடிஞ்சு இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான். அப்பதான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தைராய்டு இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் எனக்கு ரொம்ப வயிறு வலி வந்துச்சு. ஏன்னு போய் பார்க்கும்போது, இந்த டெஸ்ட் எடுக்கும்போது இதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ வந்து எனக்கு எவ்ளோ லெவல்ஸ் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். காலேஜ் நான் முடியும்போது, நான் வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆயிட்டேன். ரொம்ப மெலிஞ்சுட்டேன். நான் அதுக்கு ஹெல்த்தியா இருந்து நான் ஓரளவு மெலிஞ்சுட்டேன். அப்புறம் எனக்கு தைராய்டு இல்ல. நான் அப்படியே மெடிசின்ஸ விட்டுட்டேன். இப்போ திருப்பி எனக்கு வந்து அ கரெக்ட்டா ஒரு மார்ச் 10 இருக்கும்னு நெனைக்கிறேன். மார்ச் 10 எனக்கு இந்த த்ரோட் இடமும் அப்படியே எனக்கே தெரியுது. வீடியோ கால்ல ஆஷர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, "என்னடா இங்க ஒரு பல்ஜா இருக்கே!" அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. எனக்கு தைராய்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் போயிட்டு செக் பண்றேன். நான் அடுத்த நாளே போயிட்டு நான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணா என்னோட லெவல் என்ன இருந்ததுன்னா, மொத்தம் 3 இது எடுக்க சொல்லுவாங்கல்ல தைராய்டுக்கு. டிஎஸ்ஹெச், T3, T4. டிஎஸ்ஹெச் வந்து 0.4ல இருந்து 4 தான் இருக்கணும். எனக்கு வந்து 9.95 இருந்துச்சு. விச் இஸ் கொஞ்சம் அதிகம். ஆம், அது மாதிரி T3, T4 வந்து எனக்கு நார்மலா தான் இருந்துச்சு. இப்போ வந்து T4 எவ்வளோ இருக்கணும்னா, 5ல இருந்து 12க்குள்ள இருக்கணும். எனக்கு வந்து 6 தான் இருந்துச்சு. T3 வந்து 0.8ல இருந்து 2 இருக்கணும். எனக்கு வந்து 1.24 தான் இருந்தது. ஸோ வந்து T3, T4 எனக்கு நார்மல். டிஎஸ்ஹெச் வந்து ரொம்ப அதிகம். அது பேரு சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் டாக்டர் சொல்ட்டாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த வெயிட் கெயின், ஃபேட்டிக்கு இது தைராய்டோட சிம்ப்டம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வயிறு பசிக்குமா ரொம்ப, வெயிட் கெயின் சீக்கிரம் ஆயிரும். அப்புறம் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படின்னு. ஆனா எனக்கு யூசுவலாவே காலங்காலமாவே வயிறு பசிக்கும், வெயிட் கெயின் கூடுவேன், இறங்குவேன். ஸோ இத தைராய்டோட என்னால ஒப்பிட முடியல. பட் பட் அந்த தைராய்டு இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறது ஒரு 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 வருஷத்துல 2 வாட்டி இந்த தைராய்டு டெஸ்ட் எடுத்துறது நல்லது. நமக்கு அந்த லெவல்ல இருக்கோமா இல்லையாங்கிறது. ஸோ எனக்கு தைராய்டு இருந்தோனே டாக்டர் வந்து கண்டிப்பா தைராய்டுக்கு மெடிசின்ஸ் தான். வேற இது கிடையாது. நம்ம நேச்சுரலா சரி பண்ண முடியுமான்னா எனக்கு தெரியல. பட் நான் டாக்டர் எனக்கு வந்து அதுக்கு ஏத்த டோசேஜ் எனக்கு குடுத்தாங்க. நான் டோசேஜ்லாம் சொல்ல மாட்டேன். அதனால டாக்டர்ட்ட கேட்டு அதுபடி பிரிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இது குடுத்தாங்க. பட் நான் ஃபுட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டேன்னா, அ இந்த இந்த சோயா எனக்கு சோயானா உசுரு. ஆனா சோயா சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து இந்த காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி அந்த அந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கூடாதுன்ட்டாங்க. ஸோ அத நான் சாப்பிடாம இருந்தேன். அப்புறம் வந்து டெய்லி 10 கே நடப்பேன். நான் நடந்தேன். அ அப்புறம் வந்து 2 லிட்டரு குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணி குடிப்பேன். மத்தபடி சாப்பாடெல்லாம் வந்து வீட்டு சாப்பாடு எனக்கு வெளிய புடிச்சதும் சாப்பிடுவேன். எல்லாம் கொஞ்சம் கம்மி கம்மியா சாப்பிட்டுக்கிட்டேன். அவ்வளதான். எனக்கு வந்து மே மார்ச் 10 நான் வந்து 9.95 டிஎஸ்ஹெச்ல இருந்தேன். அப்புறம் ஏப்ரல் 20 நான் திருப்பி போய் 6 வீக்ஸ் கழிச்சு திருப்பி போய் வெயிட் லாஸ் எல்லாம் அதுக்கு ஏத்த மாரி இது பண்ணி மெடிசின்ஸ் கரெக்ட்டா காலையில சாப்பிட்டேன். வெறும் வயித்துல சாப்பிட்டேன். ஒரு ஒரு 1 மணி நேரத்துக்கு பால் கூட குடிக்கக்கூடாது. பால் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குதோன்னு சொல்லுவாங்க. அதனால அது கூட எதுவுமே சாப்பிடக்கூடாது 1 மணி நேரத்துக்கு. அது மாதிரி ஏதாவது அயர்ன், கால்சியம் டேப்லெட் நீங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிடுறீங்கன்னா, 4 மணி நேரத்துக்கு அதுவும் சாப்பிடக்கூடாது. அது 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த தைராய்டு டேப்லெட்டுக்கு அப்புறம். ஸோ நான் அந்த மாத்திரை அலாரம் வச்சு கரெக்ட்டா நான் போட்டுக்கிட்டேன். 6 வீக்ஸ் கழிச்சு ஏப்ரல் 20 பார்க்கும்போது என்னோட டிஎஸ்ஹெச் லெவல் வந்து 4.2 ஆயிடுச்சு. ஸ்டில் அந்த 4 தான் மேக்ஸிமம் ரேஞ்ச். எனக்கு 4.2 இருக்கு. இப்போ நான் அதுக்கேத்த டோசேஜ் கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, உங்களுக்கு குறைய குறைய டாக்டர் அதுக்கேத்த மாதிரியும் டோசேஜ் கம்மி பண்ணி குடுப்பாங்க. அண்ட் வெயிட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 61-62 வெயிட் இருந்தேன். ஆ என்னால அந்த 6 வீக்ஸ்ல ஒரு 1 ஆர் 1.5 கேஜி குறைக்க முடிஞ்சது. பட் இப்போ வந்து நான் 59ல இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு தேதி என்ன?
மே 23 ஸோ இப்போ நான் அந்த வெயிட்ல இருக்கேன். ஸோ அத அப்படியே இது வந்து இந்த தைராய்டு வந்து அ நம்ம அது எப்பவுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஜஸ்ட் நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் அந்த வீடியோ சொன்னேன். ஏன்னா வந்து நான் எனக்கு சரியாயிட்டு அப்படின்னு நான் இருந்து நான் திருப்பி என் பாட்டுக்கு இருந்தேன். பட் அப்படி இல்லாம அத எப்பவுமே கரெக்ட்டா மானிட்டர் பண்ணி அதுக்கேத்த ஃபுட்ஸ், அதுக்கேத்த இப்போ மெடிகேஷன் டாக்டர்ட்ட கேட்டு அத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது தான் கரெக்ட்டுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் என்ன போட்டிருந்தேன்? பு 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 வேற 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 ஏதோ சொல்லணும்னு நெனச்சேன். அப்புறம் வந்து நைட் வந்து சாப்பாடு நான் 7 மணிக்கு முன்னாடியே சாப்ட்டுருவேன். வயிறு பசிச்சதுன்னா 10 மணிக்கு கூட சாப்பிடுவேன். அது பிரச்சனை இல்ல. ஆ பட் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபுட்ஸ் அப்டிலாம் நான் சாப்பிடல. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, "நெறைய தண்ணி குடிங்க. நெறைய புரோட்டீன் சாப்பாடு சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடு இந்த ஜங்கு, ஆயிலி, ஃப்ரைடு இதெல்லாம் சாப்பிடாம இருந்தாலே போதும்." அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஷார்ட் அவேர்னஸ் தான். யாருக்காட்டி தைராய்டு இருக்குமோன்னா, டக்குன்னு செக் பண்ணி அதுக்கேத்த மெடிகேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா அது அழகா இறங்குது. அ அது மாதிரி இறங்குதுன்னோனே அப்படியே விடாம, திருப்பி அத ஒரு ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டியாட்ட தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளதான். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஒரு நான் சொல்லணும்னு நெனச்சேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் மது. டடா!